நமஸ்காரம். மார்க்கண்டேயருக்கு 16 வயசுதான் ஆயுசு அப்படின்னு சொல்லி யமன் கூட்டிட்டு போக வரும்போது காலசம்ஹார மூர்த்தியா ஆகி மார்க்கண்டேயரை காப்பாத்துற சிவபெருமான். இந்த கதை நடந்த ஊர் திருக்கடவூர். இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி ஒரு வரலாறு திருவேழிமிழ்லையிலும் நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஜெயந்தன் அப்படின்னு ஒரு ராஜரிஷி. அவர் பல வருஷமா திருவேழிமிழலையில தவம் பண்ணிட்டு இருக்கார். அவரோட மனைவி பேரு சுச்சரிதா. மகாவிஷ்ணுவோட கிருப்பையால அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு ஸ்வேதகேது அப்படின்னு பேரு வைக்கிறா. வங்க தேசத்து ராஜாவோட பொண்ணு சுக்ருதி. அந்த பொண்ண ஸ்வேதகேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. ஒரு நாளைக்கு நாரத மகரிஷி வந்து ஜெயந்தன் கிட்ட சொல்றார், உன்னோட பையன் ஸ்வேதகேதுக்கு அற்ப ஆயுசு, 15 வயசுலயே அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்றார். இதனால ரொம்ப மனம் வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றார் ஜெயந்தன். மகாவிஷ்ணு சொல்றார், நீ ஸ்வேதகேதுவ திருவேழிமிழலைக்கு போய் அங்க சிவபெருமான பிரார்த்தனை பண்ண சொல்லு, எனக்கே அவர்தான் சக்கராயுதத்தை வந்து புதுப்பிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸ்வேதகேது மனமுருகி திருவேழிமிழையில போய் சுவாமிய பிரார்த்தனை பண்றார். யமன் வரும்போது பாசக்கயிறை பார்த்து பயந்து போய் சிவலிங்கத்தை கட்டின்ற உடனே காலசம்ஹார மூர்த்தியா எழுந்து யமனை வதம் பண்றார். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவும் தேவர்களும் வந்து கேட்டுண்டதுக்கு அப்புறமா யமனுக்கு உயிர் கொடுக்கிறார் சிவபெருமான். திருவேழிமிழையில நடக்கிற உற்சவத்துல 3ஆம் நாளும் 4ஆம் நாளும் இந்த காலசம்ஹார மூர்த்தி உற்சவம் ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருக்கு. அதோட கிளிப்பிங்ஸும் நீங்க இப்ப பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் இந்த வரலாறை பத்தி பாடின தேவாரம் இதோ. மதியால் வழிபட்டான் வானாள் கொடு போவான், குதியாவரு கூற்றை குமைத்தான் உரை கோயில், நிதியான் மிகு செல்வர் நித்த நியமங்கள் விதியால் நிற்கின்றார் வீரபத்திரர்